ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கமகமன்னு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறோம். என்னோட ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானோடனே இதுல ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 7 to 8 பூண்டு பல்லு நான் நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செகண்ட்க்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம இந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 10 கருவாடு எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த கருவாடு தான். இதையும் நம்ம இதிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவாடை நம்ம நல்லா மீன் எப்படி நம்ம சுத்தம் பண்றோமோ அதே மாதிரி நல்லா கிளீன் பண்ணி இந்த மீனுக்கு மேல இருக்க செராம் எல்லாமே நல்லா சுரண்டி எடுத்துட்டு ஒரு 3 to 4 டைம் நல்லா சுடு தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் நார்மல் தண்ணியில கழுவணும். அதுக்கப்புறமா தான் நல்லா கிளீன் ஆகும். இதை இப்ப நம்ம டைரக்டா எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். கருவாடு நல்லா பூண்டோட சேர்ந்து வணங்கும் போதே நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு 2 நிமிஷத்துல. இப்போ இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம ஒரு 4 கத்திரிக்காவை நீல நீளமான வாக்குல வெட்டி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை லோ பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கலந்த மிளகாய் தூள், இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் சேர்க்கிறேன்னா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. இதுல இருக்கிற காரமே நம்மளுக்கு போதும். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதுல நம்ம லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறும் போது இந்த மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இதுல நம்ம கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளி கூட ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட தக்காளி நல்லா பச்சை வாசனை இல்லாம வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா நம்ம குழம்புக்கு ஏத்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து இது நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நம்ம வதக்கிக்கலாம். இது இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன், அதை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். புளியை எப்பவுமே நம்ம சேர்க்கும் போது நல்லா வடிகட்டி அந்த புளியோட ஓடெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி 3 to 4 டைம் நம்ம நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும். அப்படி நம்ம கரைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா
புளியை நம்ம முழுசா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா ஓடெல்லாம் இல்லாம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில ஊத்தி ஊற வச்சு கரைச்சோம்னா நம்மளுக்கு இன்னுமுமே ஈஸியா இருக்கும். இப்போ இது புளி நல்லா சுண்டி தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா, அது நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேம்லயே. இப்ப பாருங்க, புளி ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு ஒரு சின்ன துண்டு தேங்காய் எவ்வளவு சேர்க்கணும் அது உங்களோட இஷ்டம் தான். நான் ஒரு சின்ன துண்டு தேங்காயில கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த விழுதை நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இதையும் இது கூடவே சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், செம்மையா நம்மளோட குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. எப்பவுமே கருவாட்டு குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு எதுவா இருக்கட்டும், கடைசியா நம்ம இறக்குற நேரத்துல கொஞ்சமா கருவேப்பிலையும் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா செம்மையா இருக்கும் வாசனை. வாங்க இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க சாதம் எவ்வளவு கெட்டியா இருக்கு. இப்ப நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட 2 அப்பளத்தையும் கொஞ்சமா மோர் மிளகாவும் வச்சு சுட சுட சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அமிர்தமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.